ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது சாம்பார், புளிக்குழம்பு, கறி குழம்பு தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணி, அதாவது கூட்டு பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 200 கிராம் சீரகத்தை என்ன செய்கிறாங்கன்னா வறுக்கிறாங்க. இந்த சீரகம் வந்து ஸ்மெல்லு வரும், வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வர வரையும் நல்லா என்ன செய்யணும்னா வறுக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்மெல்லு நல்லா வரும். வந்ததுக்கப்புறம் அதோட லாஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்ப இப்படி தான் இருக்கும் கலர், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கிலோ மல்லியை வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா புடச்சி வச்சுட்டாங்க. அதுக்கு 200 கிராம் சீரகத்தை வந்து வறுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா அதிலே போய் கொட்டுறோம். சரியா? அந்த ஹீட்லேயும் வந்து மல்லி வந்து ஹீட் ஆயிரும். இப்போ வெந்தயம் வந்து 100 கிராம், அந்த 100 கிராம் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ வறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்பீடாக வச்சா கறிக்கிறோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா கோல்டன் கலரில் வர வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா இந்த கலரில் வந்துடணும். இது என்ன செய்யணும்னா அதை மல்லி 1 கேஜி மல்லி இருக்குல்ல, அதில் நம்ம என்ன செய்கிறோன்னா அதை தூக்கி போட்டுறோம். அந்த ஹீட்லேயே என்ன ஆகிடும்னா மல்லியும் ஹீட் ஆகிடும். நிறம் ஆகிட்டு கடுகு 100 கிராம் போட்டிருக்காங்க. கடுகும் நிறம் மாறும். சரிங்களா? கடுகு வறுக்கும் போதே டப் டப் டப்னு வெடிக்கும், ஸ்மெல்லுமே வரும், இந்த கலருமே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் லேஸாக. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாறும், கலர் சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக இந்த வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெடிக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த ஸ்மெல்லு வர வரையும் நம்ம வறுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த மல்லியிலே கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு இப்படி கிளறி விட்டால் தான் கீழே இருக்க மல்லியும் ஹீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு 50 போட்டிருக்காங்க. மிளகு அப்படி கிண்டணும். மிளகு வந்து ஹீட் ஆனோடனே வெடிக்க ஆரம்பிக்கும், ஸ்மெல்லும் வரும். அந்த ஸ்மெல்லு வர வரையும் மிளகு என்ன செய்யணும்னா வறுக்கும். மிளகு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்து சேஃப், ஏன்னா மேலே தெரிக்குது. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு 100 போட்டிருக்காங்க. இதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். துவரம்பருப்பு அந்த வெந்தயம் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம என்ன செய்யணும்னா வறுக்கணும். கடலப்பருப்பு 100 எடுத்து வச்சுருக்காங்க. அதில் பாசி பருப்பு வந்து கொஞ்சோன்னு ஒரு கை அள்ளி போட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வறுக்க போகிறாங்க. இப்போ வறுத்தது பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகுதா, இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது என்ன செய்யணும்னா அந்த மல்லியோடு சேர்த்து கொட்டிடணும். அடுத்து இந்த கடலப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுடணும். கடலப்பருப்பு 100, பாசிப்பருப்பு 50, சும்மா ஒரு கை போட்டாலும் ஓகே தான். கடலை பருப்பு, பாசிப்பருப்பு இதை வந்து வறுத்தா இந்த கலரில் தான் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதே என்ன செய்யணும்னா இந்த மல்லியோட சேர்த்து கொட்ட போகிறோம். அடுத்து உளுந்து 100 கிராம், அதை போட்டு வறுக்கிறோம். உளுந்து ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் இருந்து மாறிடுச்சு. சாப்பாட்டு அரிசி 100 கிராம், பொன்னி அரிசி வந்து அதை போட்டுருக்கோம். இதெல்லாம் செய்யணும்னா வறுத்து இதுவும் பொன்னிறமாக மாறும். அதுக்கு என்ன செய்யணும்னா அப்படியே மல்லியில் போட போகிறோம். அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது என்ன செய்யணும்னா அதில் போட்டுருக்கோம். மஞ்சளை வந்து வெயிலில் தான் காய வைக்கணும். இந்த வெயிலில் இங்கே காய வைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வறுக்கிறாங்க. லேசாக சூடு போட்டால் போதும். மஞ்சள் வந்து சும்மா ஹீட்டானால் மட்டும் போதும், சும்மா ஹீட்டானால் போதும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வறுத்து ஊற்றும் போதே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மல்லியும் அதுவும் வந்து ஹீட் ஆகும். நம்ம ஹீட்டாக போடும்போது மல்லியும் ஹீட் ஆகும். அடியில் இருக்க மல்லி ஹீட் ஆகணும்னா அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். ஊற்றும் போதே நம்ம என்ன செய்யணும்னா அடியில் விட்டு கிண்டணும். 1 கிலோ மல்லிக்கு மிச்சம் எல்லா பொருளும் இத்தனை அளவு. அந்த அளவு வந்து கரெக்டாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் கூட்டுப்பொடி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம போய் அரைக்க போகிறோம். எல்லாம் மசால் பொடி அரைச்சது இப்படி தான் இருக்கும். தண்ணி படாமல் இது வந்து இந்த பொடி வந்து எங்களுக்கு வந்து 4 பேர் எங்கள் வீட்டில் 6 மாதத்துக்கு வரும். சரியா? தண்ணி படாமல் வச்சுருந்தா எவ்வளோ நாள் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கீங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஆனால் தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் சமையல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.